அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த பஞ்சமி நாளில் வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் வற்றாத பணவரவு ஏற்படுங்கிறது குறித்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். வெற்றிலையை பயன்படுத்தி ஒரு பரிகார முறை சொல்லியிருந்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மாலையை கட்டி போட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 2ஐயும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்து அதன்படி செய்யுங்க. வளர்பிறை பஞ்சமி திதி நமக்கு செவ்வாய் புதன் 2 நாள்லேயும் இருக்குது. 2 நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் ரெண்டுக்குமே பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. சரி, இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வற்றாத செல்வம் பெருகுவதற்கு தான் நம்ம செய்ய போகிறோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. மேலும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. சந்திர பகவான் சிவபெருமான் 2 பேர்த்தையும் இணைச்சு தான் சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிறைநிலவை தன்னுடைய முடியில சூடி இருக்கிறதுனால தான் அந்த சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் சிவபெருமானுக்கு வந்தது. இது பார்த்தீங்கன்னா வளர்பிறை திதி ஆரம்பித்த 4வது நாளுங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா நம்ம திருதியை அப்படின்னு சொல்லுவோம். திருதியை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்குவதாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் செய்வதாகட்டும், எல்லாமே தடையில்லாமல் நடக்கும், இடையூறு இல்லாமல் நடக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். நல்ல பலன் கிடைக்கும். நம்ம எல்லாராலையும் தங்க நகை வாங்குவது அதெல்லாம் கஷ்டம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த அட்சய திருதியை தான் சொல்லுவீங்க. ஆனாலும் மாதம் வரக்கூடிய திருதியை தினத்திற்கும் சிறப்பான பலன்கள் உண்டு. அதுவும் இது தை மாதத்துக்கூடிய திருதியை திதி அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் நிச்சயமாக நமக்கு பல மடங்கு பலன்களை கொட்டி கொடுக்கும். ஒரு வீடு சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, தன தானியத்திற்கு எந்த பஞ்சமும் வரக்கூடாது. அதாவது தனம்னா பணம், செல்வம், நகை, இது எல்லாம் சேர்ந்து தான். தானியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உணவுப் பொருட்கள், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள், காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த லிஸ்ட்டில் தான் வச்சுக்குவோம். அதாவது அன்னபூர்ணி தாயாருடைய அருளும் வேணும், மகாலட்சுமி தாயாருடைய அருளும் வேணும். எந்த வீட்டில் இந்த தன தானியத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கோ அந்த வீடு தான் சிறந்த வீடு, நிம்மதியான வீடு, மகிழ்ச்சியாக இருக்கிற வீடு அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒன்று இல்லைன்னாலும் ஒன்றுக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கவலைகள் வந்துட்டே இருக்கும். இது 2 நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். சரி, இவ்வளவு சொல்கிறதுனால இது ஏதாவது கஷ்டமான பரிகாரம், அதுக்கு தேவையான பொருளாக பெருசாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சி பயந்துக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், எல்லாராலையும் செய்ய முடிந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். சரி, பரிகாரம் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸாக ரூமில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது பலன் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் ஆண்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். மேலும் இதை பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்டுருந்தாலுமே செய்யலாம். எந்த ஒரு தீட்டும் இதுக்கு பார்க்க தேவையில்லைங்க. அதனால எல்லாரும் செய்யலாம். சரி, அடுத்து எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர ஓரையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது சந்திர ஓரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். இந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த திங்கட்கிழமை நாளை முழுமையுமே பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த இரவு 8 to 9ன்னு வருது இல்லையா, அந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு மஞ்சள் தேவைப்படுதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கிழங்கு மஞ்சள் அப்படிங்கிறது இப்போ பொங்கல் பண்டிகைக்கெல்லாம் நம்ம அப்படியே மஞ்சள் கொம்பு வெட்டி வச்சு சூரியன் வழிபாடு செய்யறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அதுதான். அதாவது முகத்திற்கு பூசி தேய்ச்சி குளிக்கின்ற மஞ்சளை தான் கிழங்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவோம். இந்த விரலி மஞ்சளில் மாலை கட்டி நம்ம சுவாமி படங்களுக்கு போடலாம். மேலும் இந்த சமையல்களை பயன்படுத்துவாங்க பாருங்க, சாம்பார் தூளுக்கு போடுவது, இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சளை பயன்படுத்துவாங்க. இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள், அதாவது குபேரருக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது, அதை பொங்கல் பண்டிகைக்கு வைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள்.
இப்போ தான் ரீசெண்டாக பொங்கல் வந்துச்சு அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த கிழங்கு மஞ்சள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வர வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைம்மா கடைக்கும் போக முடியாது, பொங்கலுக்கும் நாங்கள் மஞ்சள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலை, ஆனால் எங்ககிட்ட விரலி மஞ்சள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு வழி இல்லாததுனால நீங்கள் விரலி மஞ்சளை வந்து பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் குண்டு மஞ்சள் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே வந்து சொல்லுவேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம். இந்த ₹1 நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாணயமாக வந்து கருதப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்திற்கும் ஒரு ஆரம்பம் அப்படிங்கும்போது அது 1 அப்படிங்கும்போது தான் தொடங்குது. அதுவும் இது வளர்மையாக இருக்கிறதுனால எப்படி அந்த பிறை நிலவு வளர்ந்துக்கிட்டே போகுது, அதே மாதிரியே இப்போ நம்ம வைக்கிற இந்த ₹1 அப்படிங்கிறது 1, 1000, 10,000, லட்சம், கோடி அப்படின்னு சொல்லி வளர்ந்துட்டே வந்து போகும். கூடவே இந்த மஞ்சள் கொம்பு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கும். மேலும் இந்த பூமிக்கு அடியில் தான் இந்த மஞ்சள் வந்து விளையுது. இது எப்படி விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடியில் புதைச்சி வைக்கிறோம், மேல் நோக்கி நல்லா வந்து அந்த செடி பிரம்மாண்டமாக வளருது. கீழே இருக்கிற அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளருது. அதாவது ஒரு திருப்தியாக இருக்கும் பார்க்கும்போதே. கொத்து கொத்தா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். இது விவசாயிங்களுக்கு நல்ல இந்த உணர்வு வந்து புரியும். அப்படி ஒரு படர்ந்து விரிஞ்சு அந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற பரிகாரத்துக்கு இது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தனத்திற்கும் எந்த பஞ்சமும் வராது, தானியத்திற்கும் எந்த பஞ்சமும் வராது. சரி, இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த மஞ்சளை வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. அந்த ₹1 நாணயத்தை அந்த மஞ்சளுக்கு மேலே வச்சு நல்லா வந்து உங்களுடைய மோதிர விரலால் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே மகாலட்சுமி தாயாரையும் அன்னபூர்ணி தாயாரையும் இன்னைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு வற்றாத செல்வம் பெருகணும், தனதானியத்துக்கு பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பண தேவையும் உணவு தேவையும் வந்து ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அரிசி கொட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அது பக்கெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரம்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரிசி அப்படியே மூட்டையாகவே வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஆழமாக அந்த அரிசிக்குள்ளே தோண்டி நல்லா உள்ளே பதியிற மாதிரி மறைச்சி வைங்க. எப்படி அந்த மஞ்சள் கிழங்கை நம்ம பூமியில் ஊன்றி வைக்கிறோம், அது மேல் நோக்கி வளருது, படர்ந்து வளருது இல்லையா, அது மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கோட இந்த ₹1 நம்ம இப்படி நல்லா ஆழத்தில் ஊன்றி வைக்கும்போது செல்வமும் நமக்கு அந்த மஞ்சள் செடி போல நல்ல பிரம்மாண்டமாக வளரும். நல்ல கொத்து கொத்தா இந்த மஞ்சள் காய்க்கிற மாதிரி படர்ந்து இந்த மஞ்சள் வர மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமுமே வராது. எப்படி அந்த மஞ்சளானது எல்லா கிளைகளையும் அப்படியே படர்ந்து வளரும் இல்லையா, பூமிக்கடியில் தோண்டி பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி நமக்கு பணம் வந்து நல்ல ஒரு கிளைகள் விட்டு செடி செழிப்பது போல நிறைய என்னென்ன வகை இருக்கோ அந்தந்த வகையிலிருந்தும் நமக்கு வந்துட்டு பணம் வந்து பெருகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து பெருகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர் குறிப்பில் பாடல்கள் மூலமாக வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இதை சரியாக வந்து விவரிக்க தெரியல, உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து பல வகையில் நல்லா வந்து பெருகிட்டே வரும், தனதானியத்திற்கும் பஞ்சம் வராது. இதுதான் வந்து அந்த பாட்டினுடைய உண்மையான பொருள். அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, ஆனால் எனக்கு வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் இது ரெண்டையும் வந்து நீங்கள் இப்படி அரிசி பானைக்கடியில் ஒழிச்சு வைக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தருங்கிறத மட்டும் நீங்கள் உறுதியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், இது எத்தனை நாள் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு எந்த ஒரு கணக்குமே கிடையாது, இது அப்படியே வந்து இருக்கட்டும். அந்த மஞ்சளும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போய் தான் இருக்கும், அதனால் அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். நீங்கள் இப்போ அரிசி வந்து குறையுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த பழைய ₹1 நாணயத்தை நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து வண்டுகள் பூச்சிகள் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அந்த சமயத்தில் அந்த பழைய மஞ்சளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசாக ஒரு குண்டு மஞ்சள் வாங்கி வச்சு இதே போல் அந்த பரிகாரத்தை செய்யலாம். எப்போ செஞ்சீங்கனாலும் திங்கட்கிழமை நாளாக பார்த்து செய்கிறது நல்லது. அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.